ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. என் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன். தம்பி உங்கள்கிட்ட பல முறை சொல்லிட்டேன், விவசாயம் பண்ண தெரிஞ்ச பையனுக்கு தான் பொண்ணு கொடுப்போம்னு சொல்றாங்க தம்பி. ஐயா எனக்கு விவசாயமே தெரியாது, ஆனா 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், அது போதாதா? தம்பி இந்த 2 லட்சம் 3 லட்சம் சம்பாரிச்சாதான் பொண்ணு கொடுத்ததெல்லாம் அந்த காலம். இப்ப விவசாயம் பண்றவனுக்கு தான் பொண்ணு கொடுப்போம்னு ஒத்த கால நிக்கிறாங்க. என்னையா சொல்றீங்க? தம்பி 2025ல 25 கிலோ அரிசி மூட்டை எவ்வளவு வித்துச்சு? 2000 ரூபா. இப்ப 25 கிலோ அரிசி மூட்டை 40,000 ரூபாய் விக்குது. நீ வாங்குற சம்பளம் அரிசி மூட்டைக்கே சரியா போயிருமே, மத்ததுக்கெல்லாம் என்னையா பண்ணுவ? எங்க அப்பா அப்பயே சொன்னாரு விவசாயம் கத்துக்கடான்னு. கத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஐயோ அப்ப விவசாயம் பண்றவங்க எல்லாம் புழைக்க தெரியாதுன்னு சொன்னாங்களையா? கடவுளே, இதுக்கு என்னதையா பண்றது? இங்க பாரு தம்பி, எனக்கு தெரிஞ்ச நல்ல அக்ரிகல்ச்சர் கோச்சிங் சென்டர் இருக்கு. அதுல 1 வருஷம் கோர்ஸ் பண்ணிட்டு நல்ல விவசாயியா வந்தீங்கன்னா எதுவும் பொண்ணு கிடைக்கலான்னு பாக்கலாம். நான் நல்ல விவசாயி ஆயிருவேனா? ஒரு 2 கேள்வி கேட்கறேன், அதை வச்சே நானே சொல்லிடுவேனா நல்லெண்ணெய் எப்படி கிடைக்குது? ஐயோ சூப்பர் மார்க்கெட்ல தான் கிடைக்குது. சூப்பரான பதிலாச்சே. சரி, விவசாயிகளோட நண்பன் யாரு? ஐயோ அவன் நன்மை எனக்கு எப்படியா தெரியும்? அருமைடா, உனக்கெல்லாம் கன்ஃபார்ம் பொண்ணு கிடைக்கும். முதல்ல கோச்சிங் சென்டர் சார் எல்லாம் எடுக்கிறாங்க.